யார் யாரெல்லாம் இந்தியாவோடு இணைந்து பணியாற்றுகிறார்களோ செயலாற்ற முனைகிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒன்று பதவி விலக வைக்கப்படுகிறார்கள், இல்லை போரில் ஈடுபட வைக்கப்படுகிறார்கள், இல்லை ஷின்சோ அபே அவர்கள் ஜப்பானுக்கு ஆதரவாக சில முடிவுகளை எடுத்தார், இந்தியாவோடு இணைந்து செயலாற்றுவதற்காக பல முடிவுகள் எடுத்தார், புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக முனைப்பு காட்டினார், நிறைய விஷயம் வந்தது. he was eliminated. ரூல், அதாவது ஒரு கோடு மாதிரி வச்சிருந்தாங்க. பிரிட்டனை எப்படி கவுக்கிறது, ஜப்பான் எப்படி கவுக்கிறது, ஜெர்மனி எப்படி கவுக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கோடு இருக்கு. ஓகேவா? கலர் கோடு வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கும் பிளானே வச்சிருந்தாங்க எப்படி கவுக்கணும்னு. அமெரிக்கா இங்கிலாந்துக்கு வந்தோம் அப்படின்னா கெய்ர் ஸ்டார்மர் அவங்க இப்போ இந்த 10 வருஷத்துல 6வது பதவி விலகக்கூடிய பிரதமர் இப்போ பதவி விலகி இருக்காங்க. எதனால சார், எதனால அந்த மாற்றம்? அப்புறம் 2வது இந்தியா ஐரோப்பிய யூனியன் ட்ரேட் இங்கிலாந்து ட்ரேடில் வந்து இந்த 15 சில வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம். முதல் விஷயம், யார் யாரெல்லாம் இந்தியாவோடு இணைந்து பணியாற்றுகிறார்களோ செயலாற்ற முனைகிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒன்று பதவி விலக வைக்கப்படுகிறார்கள், இல்லை போரில் ஈடுபட வைக்கப்படுகிறார்கள், இல்லை மறைமுகமாக கொல்லப்படுகிறார்கள். நீங்க பாத்தீங்களா, ஜப்பான் ஷின்சோ அபே அவர்கள் பாரத பிரதமரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜப்பான் மாதிரி ஒரு அமைதியான நாட்டுல ஒரு 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி அப்படி ஒரு கதை நம் மீது திணிக்கப்பட்டது. அது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜப்பான்ல வந்து அவ்வளோ இதுவா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா எந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை, அதுக்கப்புறமா ப்ராப்ளமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனா ஷின்சோ அபே அவர்கள் ஜப்பானுக்கு ஆதரவாக சில முடிவுகளை எடுத்தார், இந்தியாவோடு இணைந்து செயலாற்றுவதற்காக பல முடிவுகள் எடுத்தார், புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக முனைப்பு காட்டினார், நிறைய விஷயம் வந்தது. he was eliminated. பெஞ்சமின் நெட்டான்யாஹூ அவர்கள் இந்தியாவோடு பிரதமராக விலகினதுக்கு அப்புறம் ஷூட் பண்ணாங்க. ஆமா அவர் விலகின உடனே அடுத்தது அவர் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. என்னதான் பதவி விலகினாலும் சிங்கம் தான், அவ்வளவுதான். அதுக்கான பொறுப்பு இருக்கு. அவர் சொன்ன கேட்கறது அவரே தான் விலகினார், திரும்ப அவரே தான் விலகினாரு. அதுக்கப்புறமா அவர் மறைமுகமாக சில வேலையை செய்தார் ஜப்பானுக்கு ஆதரவாக. இந்தியாவில் 7 நாள் கூடி பாதி அறிக்கை வச்சிருந்தாங்க. ஆமா, மொத்தம் முடிஞ்சு போச்சு, அது காலி. நெக்ஸ்ட் பெஞ்சமின் நெட்டான்யாஹூவோட பிரச்சனை. சோ அகைன் அங்க ஒரு போர் திணிக்கப்பட்டது. சோ அவர் ஐசோலேட். விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் ப்ராப்ளம் ஐசோலேட். நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, நம்மளை சுத்தி யார் யாரெல்லாம் நட்பு வட்டத்துல வரானோ நம்மள சுத்தி இருக்கவங்க சொல்றேன். இம்ரான் கானே சொல்றேன், ஒரு விதத்துல நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனா ஃபைனலா இம்ரான் கான் வாண்டட் டு பி வித் ஓகே, நான் வந்து இந்தியாவோடு ஒன்னா போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நான் இதை எடுத்துப்பேன்னு சொன்ன உடனே ஓவர் நைட்டா ஐ வாஸ் புல் டவுன். இதுதான் நடந்தது. ஸோ பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னைக்கு இந்தியாவோடு செயலாற்ற ரெடின்னு சொன்னாலும் அன்னைக்கு காலியா வரும். இது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் காலங்காலமா, இது ஒன்றும் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷனாகவும் இது எடுத்துக்கலாம். இன்னொன்னு, மிரட்டுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இவருடைய அமைச்சரவையில் ஒருத்தருக்கு இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. அவரு நீ பண்ணது தப்பு, உப்பு தின்னா தண்ணி குடிச்சாகணும், அது ஒரு அந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஓகே. இன்னொன்னு, யூகேல லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க இவங்க லேண்ட்ஸ்லைடு. அங்க ஜெயிச்சாலும் லோக்கல்ல இவங்களுடைய ஆதரவு குறைகிறது. இவ்வளவு நாள் கழிச்சு நீ யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றேன்னா ஏன் உக்ரைனு நீ சப்போர்ட் பண்றன்ற ஒரு கேள்வி உள்ள கேட்கறான். டேய், நம்ம சாப்பிடறதுக்கே ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது, நம்ம சாப்பிட ஒண்ணும் இல்லாத போது நீ உக்ரைனுக்கு போவ அப்படின்னு கேட்கறான். ஸோ அதனாலையும் இந்த பதவி விலகல் வருது. ஸோ உள்ளுக்குள்ள கெய்ர் ஸ்டார்மருக்கு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் கெய்ர் ஸ்டார்மர் ஒரு கார்னர்ல நிக்க வைக்கப்படுகிறார். அவர் வந்து போதுன்றாரு. ரிஷி சுனக்கு அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ், அதுக்கு முன்னாடி அப்படியே கேமரூன் வரைக்கும் போகுது. ஸோ எல்லாருமே அதே கதை, அதே டைரக்ஷனு, வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அமெரிக்கா சொல்லுது அவர் ரிசைன் பண்ணுவாருன்னு. அப்போ நீங்க வந்து எல்லாத்தையுமே டீப்பா சிந்திக்க வேண்டிய நேரம் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த இங்கிலாந்து இந்தியா ட்ரேட் டீல் பத்தி சார் வரும், இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அது அவ்வளவு சீக்கிரம் புல் பேக்லாம் பண்ண முடியாது. அது இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அடுத்து வரக்கூடிய பிரதமர் எப்படி செயல்படுவார், இதை வந்து ப்ரோவா கொண்டு போவாரா, இல்ல எது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தாலும் அதை நிறுத்த முடியும்ல. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோக்கும் அடுத்த வந்து பிரதமருக்கும் வந்து மாற்ற மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்தமா ஆப்போசிட்டாவும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அமெரிக்கா சொல்றபடி கேட்டாகணும்னு என்ன பண்ணுவீங்க?
இப்ப அமெரிக்கா சொல்லுது அவன் கூட டீல் எல்லாம் போட்டீங்கன்னா அவள் தான் பாத்துக்க, நம்ம எல்லாம் யார் தெரியுமான்னு, நம்ம எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் முக்கியமா ஒயிட் ஆங்கிலோ சாக்சன்ஸ் சொல்லிட்டான்னு வச்சுங்க, அது ப்ரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் அப்புறம் பாத்துக்கலாம். திரும்ப நான் வந்து ஒரு மதத்துக்கு இல்ல, அவங்க தான் அதை எடுத்துட்டு வராங்க. இந்த பிரிவினையே நாம பேசல, அவன் டைரக்டா அமெரிக்கால பேசுறான். அமெரிக்கால என்ன சொல்றான்னா முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ஆர் யுனைட்டிங் அகைன்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ்ன்றான். அவன் சொல்றான், டைரக்டா சொல்றான், இவங்க வெளில அனுப்பு அப்படின்றான் டெக்சாஸ்ல. இது எப்படி? அப்ப அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய சட்டத்திட்டத்துல எந்த ஒரு மதத்துக்கும் ஆதரவாக இருக்க முடியாது. அமெரிக்காவே அந்த மாதிரி இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தட் கான்ஸ்டிடியூஷன் அவங்க நாடு கட்டமைக்கப்பட்டது. இந்தியா கூட பாத்தீங்கன்னா மத ரீதியாக துண்டாடப்பட்ட நாடு. நம்ம வந்து we are generous and benevolent enough to accept everyone. But if you take technicality of India's independence, இது வந்து இந்துக்களுக்கான தேசம் தான். ஏன்னா பிரிஞ்சது அப்படிதான். சரி, இந்துக்களுக்குன்னு ஒரு தேசம் இந்தியா, பாகிஸ்தான்ன்றது முஸ்லிம்ஸ்க்கான ஒரு தேசம், அப்படிதானே பிரிச்சிங்க. சோ அந்த மாதிரி கூட நீங்க அமெரிக்கா இல்ல. அமெரிக்கா வந்து 13 ஸ்டேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1776 ஜூலை மாசம் 4ஆம் தேதி கையெழுத்து போட்டதுன்றது அப்ப 13 தான். நிச்சயம் எல்லாம் ஆட்டையை போட்டு நீங்க மேற்கு பக்கம் போக எல்லாமே ஒண்ணு புடுங்கினது, ஆட்டையை போட்டது, இல்ல ஏமாத்தி வாங்கினது, எழுதி வாங்கினது, அப்படிதான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனா நீ மற்ற நாட்டோடைய உள்ள தலையிட்டு அவன் தலைமையே மாத்தி அதுலயே உன்னை ஆண்டவனே, அதாவது நீ யார்கிட்ட சுதந்திரம் வாங்கினியோ அவன் மேலேயே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவனுடைய ரெஜிமை நீ மாத்துற அளவுக்கு நீ பெரிய ஆளா இருக்க அப்படின்னா முதல்ல உன் நாட்டை பார்க்க வேண்டிய நேரம் இது, அவ்வளவுதான். இன்னொன்னு, அமெரிக்கா இதை போன நூற்றாண்டிலே செய்திருக்கும். ஹிட்லர் இருந்து வெளில வந்ததுனால சரி நம்ம வேலையை அவன் பாக்குறான்றதுக்காக கம்முன்னு விட்டாங்க. மற்றபடி அமெரிக்கா ஹேட் ரூல், அதாவது ஒரு கோடு மாதிரி வச்சிருந்தாங்க. பிரிட்டன் எப்படி கவுக்கிறது, ஜப்பான் எப்படி கவுக்கிறது, ஜெர்மனி எப்படி கவுக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கோடு இருந்தது. ஓகேவா? கலர் கோடு வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கும் பிளானே வச்சிருந்தாங்க எப்படி கவுக்கணும்ட்டு அமெரிக்கா. ஆனா ஹிட்லர் வந்ததுனால பாதி வேலை அவன் மாத்திட்டான், மிச்ச மீதி வேலையை இவங்க பார்த்தாங்க. அப்புறம் மார்ஷல்ஸ் பிளான் வந்தது, அப்படியே ஐரோப்பிய கண்டத்துல பாதி இவங்க கையில வந்தது, ஜப்பான் இவங்க கையில வந்து ஆல்ரெடி நம்ம பண்ண வேலையா அவனே பண்ணிட்டான்றதுக்காக இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. டசன்ட் மீன் தே ஆர் கிளீன். இதை இந்த வாட்டி இந்த நூற்றாண்டுல பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா 1ஆம் நூற்றாண்டுல இதுக்கான ஐடியா இருந்தது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம இப்ப இந்த சேஞ்ச பார்க்கலாம். பட் பின்னாடி வரக்கூடிய அடுத்த பிரதமர் எப்படி செய்வார், வேலை பார்ப்பாருன்னு நமக்கு தெரியாது. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளவுதான்.